Hello viewers, welcome to Site Media. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Professional English for Commerce and Management, first year, first semester, Unit 4, Presentation Skills, Part 1 video. இந்த வீடியோல நம்ம listening and speaking topics உடைய book back exercise தான் பார்க்க போறோம். லிசனிங் டாபிக்ல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பேசேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த பேசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேட்ச் தி ஃபாலோயிங் A and B காலம்ஸ்ல மேட்ச் பண்ண சொல்லி இருக்காங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்திருக்காங்க. டிசிஷன் மேக்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பேசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெண்டு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. ஃபில்லிங் தி blanks and true or false. இந்த பேசேஜை நம்ம டீடைலா ரீட் பண்ணாவே இந்த ரெண்டு டாஸ்கையும் ஈஸியா பண்ணிடலாம். ஃபில்லிங் தி blanksக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. கரெக்டா அந்த சென்டென்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரியான வேர்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எழுதினாவே போதும். அண்ட் செகண்ட் டாஸ்க் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டுக்கிறாங்க. பேசேஜை ரீட் பண்ணாவே இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ணிட முடியும். இதோட உங்களுக்கு லிசனிங் பேசேஜ்ல இருக்கிற டாஸ்க் முடிஞ்சது. லிசனிங் டாபிக்ல உங்களுக்கு ரெண்டு பேசேஜோட டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்பீக்கிங்ல கொடுத்திருக்கிற டாபிக்ஸ். ஸ்பீக்கிங்ல உங்களுக்கு ப்ரீ டாஸ்க் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு 7 டாபிக்ஸ் கொடுத்து அந்த டாபிக்க பத்தி 5 to 7 minutes நம்ம பேசுற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். இங்க உங்களுக்கு 7 டாபிக்ஸ்க்குமே பேசேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் டீம் ஒர்க். டீம் ஒர்க்னா என்ன? ஒரு பெஸ்டான டீம் ஒர்க் எப்படி இருக்கும்? டீம் ஒர்க்கோட பெனிஃபிட்ஸ் என்ன? இந்த மாதிரியான கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த பேசேஜை நம்ம எழுதலாம். செகண்ட் டாபிக் வின்-வின் ஸ்ட்ராட்டஜி. வின்-வின் ஸ்ட்ராட்டஜினா என்ன? அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன? நம்மளுடைய நெகோசியேஷன் ஸ்கில் இந்த வின்-வின் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இதை பேஸ் பண்ணி இந்த பேசேஜை எழுதலாம். தேர்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது கஸ்டமர் சர்வீஸ். நார்மலா எல்லா ப்ராடக்ட் எல்லா கமர்ஷியல் விஷயங்களுக்குமே கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு குட் கஸ்டமர் சர்வீஸ்னா என்ன? கஸ்டமர் சர்வீஸோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஒரு குட் கஸ்டமர் சர்வீஸ்க்கு பேசிக்கா இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பேசேஜா நம்ம எழுதலாம். தேர்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? டைம் மேனேஜ்மெண்டோட பெனிஃபிட்ஸ் என்ன? இத பத்தி பேசேஜா எழுதலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஃபியூச்சர் ஆஃப் இ-காமர்ஸ். இ-காமர்ஸோட ஃபர்தர் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன? இ-காமர்ஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இ-காமர்ஸ் எப்படி டெவலப் ஆகுது? இதை பத்தி நம்ம பேசேஜா எழுதலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டாபிக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் பிளிஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசேஜா எழுதலாம். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு 7th டாபிக்கா அவுட்கம்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன். பண மதிப்பு இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமால என்ன மாதிரியான அவுட்கம்ஸ், அதனுடைய ரிசல்ட் என்ன, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் கிரியேட் ஆச்சு, எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி பேசேஜா எழுதலாம். ஸ்பீக்கிங் டாபிக்கோடைய ஃபர்தர் டாஸ்க் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்ட் 2 வீடியோல நான் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.